அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. உறவை பேணுவோம், ஒட்டி உறவாடுவோம். எட்டி நிற்பதிலிருந்து விலகி இருப்போம். பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணுகின்றவர் அல்லர். மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைந்து வாழ்பவரை உறவை பேணுபவர் ஆவார் என்று எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 5991 பதிவாகியுள்ளது. இரத்த உறவை பேணி வாழ்வது முஸ்லிம்களின் கடமைகளில் ஒன்றாகும். உறவு முறை பேணி அவர்களின் நலன்களின் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருமாறு இஸ்லாம் கட்டளையிட்டுள்ளது. இஸ்லாத்தின் இந்த கட்டளையை பேணும் சிலர் தம்முடன் இணைந்து உறவாட விரும்புவோரிடம் மட்டுமே இணைந்து இருக்கிறார்கள். அப்படி சொல்லவில்லை இஸ்லாம். ஒரு சண்டை வந்துவிட்டால் அல்லது அவர்கள் பேச விரும்பாவிட்டால் அவர்களிடம் நாம் ஏன் பேச வேண்டும், அவர்களுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி அவர்களின் உறவை நிரந்தரமாக வெட்டி விடுகின்றனர். இப்படி வெட்டி விடுவதனால் இறைவன் நம்மளை ஒட்டி வரமாட்டான். புரிந்து நடந்து கொள்வோம். ஆனால் இஸ்லாம் இந்த நிலையை ஏற்றுக்கொள்வதில்லை. நிரந்தரமாக வெட்டி விடுகின்றனர். இந்த நிலையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. உறவை பேணுதல் என்றால் அவர்கள் விரும்பாவிட்டாலும் அவர்களின் நலன் நாடுபவனை உண்மையில் உறவை பேணுகிறவன் என்று கூறுகிறது. நன்மக்களை எந்த ஒரு இதா இருந்தாலும் பொருள் உணர்ந்து படிப்போ. ஜஸகல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.